ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் கடாய் சிக்கன் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறேன். அதில் கொஞ்சமாக சோம்பு போட்டு அது பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணி போட்டிருக்கிறேன். இதில் தக்காளி வந்து ஆப்ஷனல் தான், ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறேன். 8 வரமிளகா போட்டிருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோட கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு 1/2 kg சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். போன்லெஸ்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதையும் நல்லா வதக்கி விடுங்க. சிக்கன் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி விடுங்க. இதில் தண்ணி எதுவும் நம்ம ஆட் பண்ணுறது கிடையாது. இது ஆயிலே தான் குக் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ சிக்கன் சில்லி பவுடர் இருக்கு இல்லையா, அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா. அதையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகும் 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் இந்த மாதிரி நல்லா நுணுக்கிக்கோங்க. பவுட்ரு வேண்டாம், இந்த மாதிரி நுணுக்கி போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நுணுக்கி போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இதில் கடைசி அந்த சிக்கன்லாம் எடுத்துகிட்டு அந்த பாத்திரத்தில் வந்து அந்த மசாலா இருக்கு இல்லையா, அதில் வந்து ரைஸ் போட்டு நல்லா கிண்டி சாப்பிட்டோம் அப்படின்னா அருமையாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக நம்ம இறக்க போகிற நேரத்தில் மல்லியில் கருவேப்பிலை போட்டு இறக்கணுன்னா நம்மளோட கடாய் சிக்கன் ரெடி. நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.